ஒரு அண்மை செய்தி, பிரேக்கிங் நியூஸ். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் அநேகமாக இன்று மதியம் 12 மணி அல்லது 2 மணிக்கு டெல்லியில் அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி மாநில சட்டசபைக்கான தேர்தல் அறிவிப்பு இன்று வெளிவர இருக்கிறது. அதோடு சேர்த்து நாட்டில் உள்ள ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பும் வர இருக்கிறது. தமிழகத்திலே ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக இருக்கிறது. மறைந்த திரு EVKS இளங்கோவன் அவருடைய இடத்திலே புதிய சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக 3வது முறை இடைத்தேர்தலை சந்திக்கும் ஒரு தொகுதி என்ற ஒரு பெருமையை கூட ஈரோடு கிழக்கு தொகுதி பெறுகிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட்டணிகள் எப்படி அமையும் என்பதை யூகித்துக் கொள்ள இந்த ஒரு இடைத்தேர்தல் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று பல அரசியல் ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை இதில் போட்டியிடுவார்களா இல்லையா என்பதும் தெரியவில்லை. அதே போலதான் பாஜகவும்.